ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சாதாரண பக்தர்களுக்கு கூட ஸ்ரீ பெரியவா கருணை காட்டுறத எப்படி நம்ம விட்டுட்டு அதை கேட்காம இருக்க முடியும்? எல்லாரும் நீங்களும் இதை கேட்கணும். உடம்பும் மனசும் தங்கமாக இருந்த ஒருத்தர் மதுரையில் ஹோட்டலில் சர்வர் உத்தியோகம் அவருக்கு. 3 வேளை சாப்பாட்டோட தினசரி ₹1 சம்பளம். இது எந்த நாள்லன்னு கேட்குறீங்களா? 1960. அவர் எங்கே பணியாற்றினார்னா ஹோட்டல் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருந்தது. இதனால் மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு தான் வேலையை தொடங்குவார். சம்பள பணத்தை சேர்த்து வச்சுட்டு தேவைக்கு பயன்படுத்திப்பார். இவருக்கு மீனாட்சியை ரொம்ப காலமாக பக்கத்தில் நின்று பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் யாராக இருந்தாலும் தூரத்தில் நிறுத்திவிடும் இந்த ஆகம சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதில் எவ்வளவு கிட்டக்க போய் நின்று சேவிக்க முடியுமோ அங்கே போய் நின்று சேவிக்கணும். இதுதான் அவருடைய ஆசை. பரம பக்தர் இவரது பக்திக்கு தீனி போடுற மாதிரி 1963 மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ஆரம்பமாச்சு. நாள் நெருங்க 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 வைதிக கட்டுப்பாடுகள்லாம் அதிகமாச்சு. இவரால் மீனாட்சியை தரிசிக்க கூட முடியல. இத்தனைக்கும் தன் சம்பள பணத்தை கும்பாபிஷேக நிதிக்கு காணிக்கையாக வேற கொடுத்துட்டார். இவருக்கு இன்னொரு விருப்பமும் இருந்தது. அது காஞ்சி பெரியவாளை தரிசிக்கணுங்கிற விருப்பம். மதுரையில் இருந்து காஞ்சிக்கு போகிறா ஸ்ரீ பெரியவா. காஞ்சிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கும் போகலாம் அப்படின்னா பொருளாதாரம் இடம் தரலை இந்த மனுஷனுக்கு. அதனால் அந்த ஏக்கம் மனசில் அப்படியே இருக்குது. காஞ்சி பெரியவா தலைமையில் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுங்கிற செய்தி அவருக்கு எட்டுறது. அதுக்குள்ளே அவருக்கு ஒரே சந்தோஷம். ஒரே கல்லில் 2 மாங்காம்பாலே அந்த மாதிரி அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து பெரியவாளையும் தரிசனம் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நெருங்க 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 கட்டுப்பாடு அதிகமாகி தனவான்களுக்கு முதலிடம், வெகுஜனங்களுக்கு முடிஞ்ச போது இடம் அப்படின்னு மாறி போயிடுது. இப்படியா இடம் மாறி போகிறது கலியுக தர்மம் இல்லையா? இதை தவறுன்னு நாம் சொல்லலாம், சொல்லாமையும் இருக்கலாம். சர்வர் சுந்தரம், அவர் சுந்தரங்கிறது அவரோட பேர். இனிமேல் இப்படி வச்சுக்குவோம், சர்வ சுந்தரம். கும்பாபிஷேக நாளைக்கு முதல் நாள் ரொம்ப துக்கமாக போயிடுத்து இவருக்கு. பெரியவாளை பார்க்குறதும் கும்பாபிஷேகத்தை பார்க்குறதும் தன் வரையில் அசாத்தியங்கிறது அவருக்கு புரிஞ்சுடுத்து. மாசி வீதிகளில் ஏதாவது ஒரு வீட்டு மாடிக்கு போய் நின்றுட்டு பார்க்கலான்னா அதுக்கு வழி இல்லை. இந்த நிலையில் முதல் நாளே கோயிலுக்கு போகிறவர் பொற்றாமர குளத்தை ஒட்டி பல பேர் உட்காந்துருக்கிறத பார்க்குறார். இவரும் அங்கேயே உட்காந்துட்டார். விடிய விடிய கோயிலும் திறந்துருக்க, யாரும் வெளியில் துரத்தலை. ஆனால் குளத்தங்கரையில் உட்காந்து என்ன புண்ணியம்? வேண்டும்னா முழுக்கு வேணால் போடலாம். அப்போது முழுக்கு போடும் அளவுக்கு ஜலம் இருந்தது. அந்த காலத்தில் குளிக்கும் வழக்கமும் இருந்தது. கும்பாபிஷேக வேளையில் முழுக்கு போட்ட நிலையில் அங்கிருந்த ஒரு மூலையில் நின்று கண்ணுக்கு தெரிகிற தெற்கு கோபுரத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற வழி இல்லை அப்படின்னு மனக்கவலையோடு அவர் இருந்துவிட்டார். அவரை போலவே பலர் அப்படி அங்கே இருந்தது ஆச்சரியம்தான். அதில் பல பாட்டிகளும் வைதிக பிராமணர்களும் அடக்கம். அழுக்குடையோட பார்க்கவே அவாக்கிட்ட தரித்திரம் பழிச்சிடுற நிலை. இந்த கும்பாபிஷேக தரிசனமும் கூடவே குருவோட தரிசனமும் கிடைச்சா விமோசனம் கிடைப்பதா நினச்சிண்டு அவெல்லாம் அது கிடைக்கணுங்கிறது தான் அங்கே எல்லாரும் பிரார்த்தனை. அப்போ தான் அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பொத்தாமரை குலையில் விடியும் போது நடக்கவிருக்கும் கும்பாபிஷேக வைபவத்தை காண்றதுக்காக ஜனங்கள் காத்திருந்த நிலையில் நள்ளிரவை கடந்தொடுத்து விடியற்காலை நேரத்தில் அங்கே கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமாக பெரியவா வந்துட்டா. அதோடு இல்லை, அவரோட மடத்தை சேர்ந்த தொண்டர்களும் வந்துட்டா. எந்த ஆர்ப்பாட்டமும் படாடவும் இல்லாமல் இந்த சம்பவம் அங்குள்ளோரை வியப்பில் ஆழ்த்துறது. சர்வ சுந்தரத்துக்கோ தன் கண்ணையே நம்ப முடியல அவருக்கு. காஞ்சிக்கு போய் தரிசனம் செய்யணும்னு நினச்சவர் அவர் இருக்கிற குளத்தங்கரைக்கே வந்துட்டாருன்னா அதை எப்படி சட்டுன்னு நம்ப முடியும்? இதில் இன்னொரு ஆச்சரியம், கோயிலை சேர்ந்த எவாலும் பெரியவர் வந்துட்டதை தெரியாது அவளுக்கு. அப்போது கோயில் நிர்வாக தலைவராக இருந்த அமைச்சர் பழனிவேல் ராஜனோட தந்தை PT ராஜன் தான் அந்த தலைமையில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லா மடாதிபதிகளையும் அழைச்சிருந்தார். அதில் பெரியவாளும் ஒருத்தர். மடாதிபதி மட்டும் கும்பாபிஷேகத்தில் தனக்கான முக்கியத்துவம் குறைஞ்சு போகுமோன்னு கவலைப்பட்டிருக்கார். அவர் அப்படி கவலைப்பட்டது பெரியவா கவனத்துக்கும் போச்சு.
ஆனால் பெரியவாளோ தனக்கு எந்த வித முக்கியத்துவமும் தேவையில்லை, நடக்க இருப்பது ஒரு தேவ காரியம், அதில் குறையில்லாத இருக்கணும் அப்படின்னு பெரியவா சிறியவான்னா கணக்கு நடக்கிறதெல்லாம் கூடாதுன்னு விட்டார். அது சொன்னதோடு இல்லை, கோயிலில் யாருக்கும் சிரமம் தராதபடி ஒரு பக்கம் தன்னை வீட்டை விட்டு காலார நடந்து கோயிலுக்கு வர்ற மாதிரியும் வந்து சேர்ந்துட்டா பெரியவா. அப்படி வந்தவாளை சுந்தரம் போனவர் கண்குளிர தரிசனம் பார்க்குறா, கையிலேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடார். தூர போகவும் இல்லை, விளக்க யாரும் சொல்லவும் இல்லை. பெரியவாளோ அவளோட சகஜமாக பேச ஆரம்பிச்சுட்டாள். சுந்தரத்துக்கிட்ட என்ன உத்தியோகம் அப்படின்னு கேட்குறார். தான் ஒரு ஹோட்டல் சர்வர் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார். ஓஹோ, பசியாத்திர உத்தியோகமா? பலே, உற்சாகமாக பண்ணு, பிரியத்தோடு பண்ணு, நாம் படுற பாட்டுக்கு திருப்தி உடனடியாக கிடைக்கிறதுன்னா அது இந்த உத்தியோகத்தில் தான் அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரத்துக்கு சிலிர்க்கிறது. அதை விட சர்வருங்கிற பதத்தை அருமையாக பசியாத்திர உத்தியோகமானு வேற கேட்டாரோ இல்லையோ. பெரியவர் இப்படி குளத்தங்கரையில் சகஜமாக அமர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது பிடி ராஜனுக்கு தெரிஞ்சு விடுறது, ஆடி போயிடுறார். மற்ற மடாதிபதிகள் எல்லாம் அவளுக்காக வாசல் வழியாக மேலதாளம் முழங்க வந்து இறங்கிடுற நிலையில் தனக்கு பெரியவாளை காணலையேங்கிற கேள்விக்கு பதிலாக அவர் வந்துட்டாருங்கிறது வருது. குளத்தங்கரையில் பெரியவாளை பூர்ண கும்பத்தோட தரிசனம் செஞ்சு கும்பாபிஷேக கோபுரம் அழைச்சி போக வந்துட்டார். அந்த நொடி வரைக்கும் தங்களை மறந்து கலந்து கிடந்த சுந்தரம் போன்றவாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். பெரியவாளோ அவளை எல்லாம் ஜாடை காட்டி பின்தொடர சொல்கிறா. அவளும் எல்லாரும் பின்னாடி போகிறா. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் பெரியவாளுக்கு மட்டும் எல்லாம் நடுவில் பாதை கிடச்சிது. ஆனால் எவ்வளவு இடங்கள்லையும் பெரியவா தான் நின்று பின்னால் திரும்பி பார்ப்பார். பஞ்ச பராரிகளான நமக்கெல்லாம் எங்கே தரிசனம் கிடைக்க போகிறதுன்னு அவநம்பிக்கை வச்சுருந்தா இல்லையா. அந்த கூட்டத்தில் கண்ணில் பட்டவா எல்லாரையும் முன்னால் போக சொல்கிறாளாம் பெரியவா. அவளை போக சொல்லிட்டு இவர் பின்னாடி போகிறார். இது இப்போது அதிகாரிகளால் எதுவும் செய்ய முடியல. ஆயிரக்கணக்கில் டொனேஷன் தந்தவாள்லாம் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவாள்லாம் வழி விட்டே பழகிவர். அதனால் பெரியவா அன்றைக்கி சாமானியர்களுக்கும் வழி விட்டு அதில் ஒரு பாட்டிக்கு 90 வயது தடுமாறி கோயில் மேலே ஏறி முடியாமல் சிரமப்பட பெரியவா தன் சகாக்களில் ஒருத்தரை அனுப்பி பாட்டிக்கு கை கொடுக்க சொல்கிறார். அவளுக்கோ பெரியவாளால் தங்கள் வரையில் கைலாசத்துக்கும் வைகுண்டத்திலுமே இடம் கிடைக்குங்கிற நிறைவு அவளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடுறது. அப்போவே சொல்கிறா, ஹர ஹர மகாதேவா, நம பார்வதி பதையே, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா அப்படின்னு அங்கேயே உற்சாகமாக கோஷம். அந்த உதய நேரம் உத்தமமான நேரம் ஆறத்துக்கு கோயிலில் கும்பாபிஷேகம் இனிது நடந்தேறியது. சுந்தரத்துக்கு நடக்கிறது கனவா நனவான்னு தெரியல. எல்லார் கண்கள்லையும் ஆனந்த கண்ணீர் வழிந்தோடுறது. நமக்கும் இந்த மாதிரி நீ நினச்சது திடீர்னு இந்த மாதிரி உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி எல்லாம் நடக்கிறது அப்படின்னா உன்னோட மனசு எவ்வளவு பரவசப்படுமோ அந்த பரவசம் நமக்கும் எப்பவும் இந்த மாதிரி இருக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.